ஆண்டவருடைய நிறைவான நன்மைகளும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, ஒரு புதிய நாளை காண நீர் பாராட்டின தயவுக்காக இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலே வீற்றிருக்கிறார் என்று சொன்னமுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே இந்த ஆராதனையிலே பங்கு பெறும்படியாய் வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற வருவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ சீக்கிரமாய் அழைத்து வாரும். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் நிறைவு மற்றும் உம்முடைய தூய பிரசன்னத்தினாலே எங்களை நிறைத்து ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவரும் அருமரட்சக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு வேந்த செய்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவரை போற்றும் வண்ணமாக பாமாலை பாடல் புத்தகத்திலே 21வது பாடல், சேனையின் கத்தா சீர்நிறை யெகோவா உம் வாசஸ்தலங்களை எத்தனை இன்பம் என்கிற பாடலை இந்த ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக யாவரும் எழும்பி நின்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை போற்றுவோம். வாருங்கள். கர்த்தரின் வாசல்கள் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது.
நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சல் ஜனங்களும் அவர் கைக்குள்ள ஆடுகளும். ஆமென். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இதயத்தில் மாசுவாதமாயிருந்து தன் ஆத்மாவை மாய்ப்போடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடையது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தேவனுக்கு கேட்கும் பலிகள் ஒருவனாகதான் தேவனின் ஒருவனுமான புறக்கணிகளே. வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுதி எட்டாப்படுத்திட்டு போய் தகப்பனை பரத்துக்கு விதமாக பாவம் செய்தோம் என்பேன். நாம் யாரும் சேர்ந்து செல்வோம். என் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் நிலத்தின் ஞானமும் சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. கர்த்தரை கண்டடித்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தருக்கு எம்பெருமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிரியமான சகோதர சகோதரர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வளமுள்ள கடவுளின் அளவிடாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலுமுள்ள இதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுமன்றி அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான பலனுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடல் ஆவிக்கு தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூட்டி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நம்ம நிச்சயித்த கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இடத்தோடும் தாழ்ந்த சுத்தத்தோடும் பரம கிருபாசனையில் என்னோடு கூட சேர்ந்து பாவ அறிக்கையை சொல்ல உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கையை சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமை மிந்திரக்கமுள்ள பிதாவே, நடந்தோம் எங்களுக்கு சுகமைகளை ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்கள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகமுள்ள குற்றவாளிகளை அதிகாரிக்கிறதும் தப்பிதங்களை மேல் பொறுமையாயிரும் பாவத்திலிருந்து குற்றங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெரிந்து நடந்து வர இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கிருபை செய்தருளும். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்பொருளை குறித்து கடவுள் சொல்லுகின்றேன். அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன்னுடைய நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருவார். நம்முடைய தேவனத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டு வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியும் கிருபையும் தேற்றலையும் தந்தருளுவாராக.
கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தும் வண்ணமாக நாம் யாவரும் இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவாதார பிதாவே, அபாத்திரதான அடியாறு எங்களுக்கும் மற்ற எல்லா மனிதருக்கும் தேவரே அல்ல செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தெய்வக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு முழு இருதயத்தோடு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை சிருஷ்டித்ததுக்காகவும் காப்பாற்றுகிறதுக்காகவும் எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் விசேஷமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்டவர்களுக்காகவும் அன்புக்காகவும் கிருபையின் யத்திரங்களுக்காகவும் மகிமை அடைகிற நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் எங்கள் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தமும் நீதியுமாய் நடக்கவும் எங்கள் வாக்கினால் மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலும் புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரின் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் பரிஸ்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். சங்கீதம் மாறி மாறி வாசிக்க கேட்போம்.
சங்கீதம் 119 சங்கீதம் முதல் 8 வசனங்களை நாம் மாறி மாறி நாம் வாசிப்போம். சங்கீதம் 119 முதல் 8 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாது. பூர்வ காலத்தில் கடவுள் தமது ஜனத்திற்கு அருளிய கற்பனைகளாவனே. உன் ஆண்டவராகிய கடவுள் நானே, என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் வேண்டாம். நீ உனக்கு யாதொரு விக்கிரத்தையும் உண்டாக்கி அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் ஆண்டவரின் கடவுளின் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. அந்த வண்ணமாகவே இன்றைய நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யோபுவின் சரித்திரம், அதிகாரம் 12, வசனங்கள் 7 முதல் 12 வரை. யோபு 12ஆம் அதிகாரம், வசனங்கள் 7 முதல். இப்போதும் நீ மிருகங்களை கேட்டு பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது அல்லவா? முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே என்பது பாட முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். தொடர்ந்து இரண்டாம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 5 முடிய. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம். பின்பு பழுங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும்.
அந்த விருஷத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேதபாடம் அது பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 34 வரை. அதிகாரம் லூக்கா 12 வசனங்கள் 24 முதல். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் எவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியதென்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பாழாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷங்களையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாதாக. சபையர் அமர்வோம். இப்பொழுது ஞாயிறு பிள்ளைகள் மகிழ்வுக்கும் அண்ணா வசனத்தை சொல்ல நாம் கேட்போம். But ask the animals and they'll teach you, the birds of the air and they'll tell you, the plants ask the plants of the earth and they'll teach you, and the fish of the sea will declare to you. Job 12:7-8.
இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அவைகள் உனக்கு உபதேசிக்கும். சமுத்திர மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். யோபு 12:7-8. But ask the animals and they will teach you, the birds of the air and they will tell you. Ask the plants in the earth and they will teach you. And the fish of the sea will declare you. Job 7:8. இப்போது நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அவைகள் உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு விவரிக்கும். யோபு 12:7-8. இப்போது நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு உபதேசிக்கும். ஆகாயத்தில் இருக்கிற பறவைகளை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சத்தை கேள், அவைகள் உனக்கு உவரிக்கும். யோபு 12:7-8. மகிழ்வுக்கும் அண்ணா தலைப்பு. படைப்பின் கூக்குரல். இயற்கையின் வழியாக கடவுளின் சத்தத்தை உணருதல். சுற்றுச்சூழல். எப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவங்கள் அது உனக்கு விவரிக்கும் போதிக்கும். ஆகாயத்து பறவைகளுக்கே அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்துக்கே, அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தில் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். யோபு 12:7-8. பிரைஸ் தி லார்ட். மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு. படைப்பின் கூக்குரல். இயற்கையின் வழியாக கடவுளின் சத்தத்தை உணருதல். சுற்றுச்சூழல் ஞாயிறு. இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அது உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். யோபு 12:7-8. பிரைஸ் லார்ட் ஆல். மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு. படைப்பின் கூக்குரல். இயற்கையின் வழியாக கடவுளின் சத்தத்தை உணர்தல். சுற்றுச்சூழல் ஞாயிறு. இப்பொழுதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். யோபு 12:7-8. தேங்க்யூ. க்ளோரி டு காட்.
பிரைஸ் லார்ட் ஆல் மகிழ்விக்கும் மன்னா படைப்பின் கூக்குரல் இயற்கையின் வழியாய் கடவுளின் சத்தத்தை உணர்தல் சுற்றுச்சூழல் ஞாயிறு. இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். யோபு 12:7-8. ஆமென். போதும் மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். யோபு 12:7-8. இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். யோபு 12:7-8. இப்போது நீ விலங்குகளை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாய பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அவைகள் உனக்கு உபதேசிக்கும். அவைகள் சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். யோபு 12:7-8. இப்பொழுது நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அவைகள் உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். யோபு 12:7-8. Creation speaks. Listening to God's voice in nature, environment Sunday, but ask the animals and they will teach you, the birds of the sky and they will tell you, ask the plants of the earth and they will teach you, and the fish of the sea will declare you. Job 12:7-8. Creation speaks, listening to God's voice in nature, environment Sunday, but ask the animals and they will teach you, the birds of the air and they will tell you, ask the plants of the earth and they will teach you, and the fish of the sea will declare to you. Job 12:7-8. படைப்பின் கூக்குரல் இயற்கையின் வழியாக கடவுளின் சத்தத்தை உணர்தல் சுற்றுச்சூழல் ஞாயிறு. இப்போது நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். யோபு 12:7-8. படைப்பின் குரல் இயற்கையின் வழியாக கடவுளின் சத்தத்தை உணர்தல். இப்பொழுது நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதியும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அவைகள் உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சத்தை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். யோபு 12:7-8. Creation speaks, environment Sunday, but ask the animals and they will teach you. The bird of the air will tell you, and ask the plants of the earth and they will teach you. The fish of the sea and they will declare to you. Job 12:7-8. But ask the animal, they will teach you. The birds of the air, they will tell you. And ask the plants of the earth, they will teach you. The fish of the sea declare you.
7, 8. But as the animals, they will teach you. The birds of the air, they will tell you. The plants of the, they will teach you. As the fish of the sea, declare to you. Job 12, 7, 8. But ask the animals, and they will teach you. The birds of the air, and they will tell you. Ask the plants of the earth, and they will teach you. And fish of the sea will declare to you. Job 12, 7, 8. But ask the animals, they will teach you. The birds of the air, they will tell you. Ask the plants and of the earth, they will teach you. Ask the fish of the sea will declare you. Job 12, 7, 8. But ask the animal, and they will teach you. The birds of the air, and they will tell you. Ask the plants of the earth, and they will teach you. The fish of the sea, and they will declare to you. Job 12, 7, 8. இப்போதும் நீ மிருகங்களே கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். யோபு 12, 7, 8. இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். யோபு 12, 7, 8. இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். யோபு 12, 7, 8. But as the animal, they will teach you. The birds of air, and they will tell you. As the plants of earth, they will teach you. The fish of the sea, they will declare to you. Job 12, 7, 8. படைப்பின் கூக்குரல், இயற்கையின் வழியாக கடவுளின் சத்தத்தை உணர்தல். சுற்றுச்சூழல் ஞாயிறு. இப்போது நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும், அறிவிக்கும். பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். யோபு 12, 7, 8. மகிழ்ச்சி அடைகிறேன். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வானமும் பூமியும் அவர் படைப்பினால் உருவானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாமும் அவர் படைப்புகளாய் இந்த நாளிலே அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். பாமாலையில் கூட அழகாக பாடணும் இல்லையா? கர்த்தருடைய சிருஷ்டிப்பை நாம் புகழ்வதற்காகவே நமக்கு இந்த நாவானது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்பது பாமாலையில் அழகாக நம்ம பாடணும். பாடினதோடு நம்ம நிறுத்திவிடக்கூடாது. தொடர்ந்து நம்முடைய கடவுள், நம்முடைய படைப்பாகிய நாம் என்ன பண்ணணும்? அவரை போற்றி புகழ்வதை தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். எனவே ஒரு அழகான பாடல், படைப்பின் பாடலோடு கூட இந்த நாளின் துதி ஆராதனை வேலைக்கு நேராக நம்ம கடந்து சொல்லுவோம். என்னோடு கூட தெரிந்தவர்கள் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் பாடும்படியாக அன்போடு கூட அழைக்கின்றேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த துதி ஆராதனைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கேட்க என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து பாடுறீங்களா? வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே என்று சொல்லி கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பா, உன் கண்களில் எனக்கு கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் மாத்திரம் வேண்டுமே என்று சொல்லி காலை வேளையில் அவரை நோக்கி பார்ப்போமா? சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் தகப்பனே, நீர் மாத்திரம் போதுமே, நீர் மாத்திரம் எனக்கு எப்போதும் போதுமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? வேறொன்றும் வேண்டாம்
சத்தமா சொல்லுமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே ஆண்டவரை துதிக்கும்படியாய் வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்த அந்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கும்படியாக நம்ம கூடி வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான ஒரு பாடல், உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், ஏல் எலோகை என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்ம துதித்து ஆண்டவரை நம்ம பாட போகிறோம். எங்களோடு கூட இணைந்து நீங்க ஆண்டவரை துதித்து பாடுபடியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்வேன். ஏல் எலோகை, ஏல் எலோகே, ஏல் எலோகே, எலோகே உம்மை துதிப்பே. கரங்களை வைத்து சொல்லுவோமா? எலோகே, எலோகே, எலோகே உம்மை துதிப்பே. எல்லா கரங்களும் தட்டி உற்சாகமாய், உம்மை நம்பி நான் வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் என்று சொல்லி எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல, வெறும் கையாய் நான் கடந்து வந்தே, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே, வெறும் கையாய் நான் கடந்து வந்தே, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே, எல்லோகே 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 உம்மை துதிப்பேன், எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரிலே சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தவரே, உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி பாடுவோமா? காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக உடன்படிக்கை உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தே. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் கரங்களை உயர்த்தி எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நமக்கு தருகிறவர் அவர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாய் அவர் எனக்கு மாற்றி தந்தார். உணர்ந்தவர்களை நன்றி சொல்லி பாடுவோமா? வேண்டினோரெல்லாம்
விடுதலை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தே. வேண்டினோரெல்லாம் விடுதலை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தே. பரரிசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தே. பரரிசியாய் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி கரங்களை உயர்த்தி எல்லோகேலேல் எல்லோகேலேல் எல்லோகே உம்மை துதிப்பே. எல்லோகேலேல் எல்லோகேலேல் எல்லோகே உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தே நான் வைக்கப்படல. முந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே வைக்கப்படல. முந்தைய என்னை கை வெறும் கையாய் வெறும் கையாய் நான் கடந்து வந்தே. இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. வெறும் கையாய் நான் கடந்து வந்தே. இரு பரிவாரங்கள் எனக்கு எல்லா கரங்களை உயர்த்தி எல்லோகேலேல் எல்லோகேலேல் எல்லோகே உம்மை துதிப்பே. எல்லோகேலேல் எல்லோகேலேல் எல்லோகே உம்மை துதிப்பே. அப்படி எல்லாம் எழுந்து இருப்போமா? நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சில மணித்துளிகள் உள்ளத்தின் ஆழத்தை திறந்து அவரை நன்றியோடு நம்ம துதிக்க போகிறோம். எத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு மேலான ஒரு சாக்கியம் இந்த காலவெளியிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தை திறந்தவரை ஸ்தோத்தரிப்பர் என்பது நமக்கு கிடைத்த ஒரு மேலான ஒரு சாக்கியம். சங்கீதக்காரன் தாவீது அழகா சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி. ஒரு 2 நிமிடம் எந்த கண்மலை ஆண்டவரே, என்னை காக்கிற தெய்வம் நேரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தை திறந்து அவரை நம்ம துதிக்க போகிறோம். எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? உன் வாயை விரிவாய் தர நன்மையினாலே உன்னை நிரப்புவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா உள்ளத்தின் ஆழத்தை திறந்து அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து 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 மனதார அவரை நம்ம ஸ்தோத்தரிக்க போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தாரே. உள்ளத்தின் ஆழத்தை திறந்தவருக்கு நன்றி செலுத்துவாயா? எல்லா 2 கரங்களை உயர்த்தி வெட்கப்பட வேண்டாம். எல்லா 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. அவர் செய்த நன்மைகளை மறவாதபடிக்கு அவருடைய வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நினைத்து பார்த்து மனதார அவரை ஸ்தோத்திரிப்போமா? இது மௌனமாய் இருப்பதற்கான நேரம் அல்ல, ஆண்டவரை துதிப்பதற்கான ஒரு நேரம். எத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு மேலான ஒரு சாக்கியத்தை இந்த காலவெளியிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நேற்று இருந்தவர்கள் இன்னைக்கு இல்லாமல் போனவர்கள் எத்தனை பேர் உண்டு. ஆனாலும் கிருபையாய் ஆண்டவர் நமக்கு தந்த புதிய நாளுக்காக ஜீவனுக்காக ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தை திறந்து அவரை ஸ்தோத்தரிப்போமா? என் கண்மலை ஆண்டவரே, என்னை காக்கும் தெய்வம் நேரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, உமக்கு ஆராதனை என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து நீங்க பாடும்படியாக உங்களை அன்போடு கூட சேர்ந்து பாடுவோமா? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஆராதனை உமக்கே உணர்ந்தவர்களாய் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே,
காக்கும் தெய்வம் நீரே. சொல்லுங்க, வல்லமை மாட்சிமை, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நாம் சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜாவே, இயேசு ராஜா என் பலனாரே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாரே, எதற்கும் பயமில்லை. எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஒருமனப்பட்டவர்களாய் மனதாரே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடும். எல்லாம் சொல்லுங்க, உந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த, ராஜா நீ செய்த நன்மைகளே என்னையே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளே என்னையே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மனதாரே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, உம்மாலே, உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமே. எல்லாமே எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாம் சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அந்த சரணத்தை நம்ம பாட போகிறோம். எத்தனையோ பலவீனங்கள் நம்முடைய வாழ்வில் வந்தபடுவதெல்லாம் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னாரே. இன்னைக்கு ஆண்டவரே சமூகத்தில்
நாம் நிற்பதும் நிர்மலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கருவை என்பதை உணர்ந்தவர்களா? அந்த 2வது வசனத்தை பாட போகிறோம். எந்த பலவீன நேரங்களில் உம்முடைய கருவை தந்தீரே என்ற சரணத்தை எல்லாம் அப்படியே கைகளை உயர்த்தி பாடுவோமா? எந்த பலவீன நேரங்களில் நீங்க தான் பாட போறீங்க. சத்தமா கிருபை தந்தீரையா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜாவே, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லை. மறுபடியும் சொல்லுங்க. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லை. 2 கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. முழு இருதயத்தோடு கூட ஆராதனை உமக்கே. தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை சத்தமா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆகும் சொல்லுங்க. ஒருவேளை வேதனையோடு கூட, ஒருவேளை துயரத்தோடு கூட வந்திருக்கலாம். ஆண்டவரே, கரத்திலே உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, தடைகள் நீங்கட்டும் அப்பா. ஆகும் சத்தத்தை உயர்த்தி எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. சத்தத்தை உயர்த்தி ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஐயா நீரே. எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. நாம் சொல்லுவோம். ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயங்களை அதிசயம் செய்பவர் நீரே. ஐயா நீரே. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு தந்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கொடுத்த சுகபலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாம் ஆயத்தப்படுகின்றோம். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தருணம் இது. ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போமா? பனிபோல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழிகிற ஆவியானவரே, ஒரு விசை ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யும்படியாக எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நம்மை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்பதற்கான நேரம். வார்த்தையின் வழியாக என்னோடு கூட ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா. நீ பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவருடைய கரத்திலே கேட்போமா? எல்லாம் நம்ம இருதயத்தை, நம்முடைய சிந்தனைகளை ஒருமனப்பட்டவர்களாக என்னோடு கூட இணைந்து
பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழிகிற ஆவியானவரே, ஒரு விஷயங்களை ஆளுகை செய்ய வாரும் என்று சொல்லி அவருடைய கருத்தில் கேட்போமா? பனி போல பெய்யும் பரிசுத்தரே, சொல்லுங்க. மழையாக பொழியும் ஆவி, கரங்களை உயர்த்தி. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் கரங்களை உயர்த்தி. ஆவியே ஆவியே மழையாக பொழியும். எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆவியே, ஆவியானவரே, ஒரு விசை இறங்கி வாரும் அப்பா. மழையாக பொழியும் ஆவியே, வெண்மையானவரே, மேக ஸ்தம்பமே. அவர் வெண்மையானவர், அவர் மேக ஸ்தம்பம். சொல்லுங்க. வெண்மையானவரே, மேக ஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யோ பரிசுத்தரே, மழையாக பொழிகிறவரே, மழையாக பொழியோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆவியே, ஆவியே மழையாக மழையாக பொழியும். இன்னொரு விசை. ஆவியே ஆவியே மழையாக பொழியும். ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே. நிறைவாக பாடி ஆண்டவரை கர்த்தரை அர்ப்பணிப்போம். மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, ஆவியானவரே, எங்களுடைய இருதயம் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறவரே, மழையாக பொழியும் ஆவியே. கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நிகழ்ச்சி வைக்கிறோம் அப்பா. நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்த நல்ல சுகத்திற்காக, பலனுக்காக நன்றி அப்பா. நீங்க உம்முடைய பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வருகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசத்தை நீங்க தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. என்ன நோக்கத்திற்காக இந்த ஆலயத்திற்கு கடந்து வந்தார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நிகழ்ச்சி வைக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கும்படியாக நிகழ்ச்சி வைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வியாதியோடு கூட வந்திருந்தா கர்த்தர் அந்த வியாதியின் படுக்கையிலிருந்து கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீராக. தேவையோடு கூட வந்திருந்தா பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கப்பா. பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு கூட வந்திருந்தா தேவனாகிய ஆண்டவர் பிள்ளைகளுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக்கும்படியாக நிகழ்ச்சி வைக்கின்றோம். தொடர்ந்து நன்மை நாளும் கருவே நாடு நிரப்புங்கப்பா. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே கண்ணீரோடு கூட உம்முடைய சமூகத்தில் நிற்கிறாங்கப்பா. நீங்க அவருடைய கண்ணீரை துடைத்து அவருடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் களிப்பாய் நீங்க மாற்றுங்கப்பா. தொடர்ந்து உம்முடைய கருவை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென்.
எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வார்த்தை உம்முடையது. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்டு உம்முடைய சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கின்றோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்திருக்கிற ஒரு அழகான ஒரு தலைப்பு, இயற்கையின் வழியாக கடவுளுடைய சத்தத்தை கேட்டல். படைப்பினுடைய கூக்குரல். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை மையமாக வைத்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இயற்கையினுடைய வழியாக கடவுளுடைய சத்தத்தை எப்படி நாம் உணர்வது? இயற்கையின் வழியாக கடவுளுடைய சத்தத்தை எப்படி நாம் உணர முடியும்? நீங்க வேதத்தை சற்று நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா 3 குறிப்புகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, நீங்கள் இயற்கையை கவனிப்பதின் மூலமாக. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. பார்த்திருக்கீங்களா? அன்புக்குரியவர்களே, வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. நம் வாசிக்கப்பட்ட அந்த முதல் பகுதி நமக்கு அழகாய் சுட்டி காட்டுகிறது. 12ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். நல்ல கவனமாக படிங்க. இயற்கையினுடைய வழியாக கடவுளுடைய சத்தத்தை நாம் எப்படி உணர முடியும் என்று சொன்னால், இயற்கை பேசுவது இல்லை. நல்ல கவனமாக படிங்க. இயற்கை பேசுமா? நாங்களே பேச மாட்டோம் ஐயா, அப்படில உட்கார்ந்து இருக்கிறீங்க. வேத வசனத்தை நீங்கள் கவனமாய் கவனித்து பாருங்கள். அவைகள் பேசுவதில்லை, ஆனால் அவைகளை நீங்கள் கவனித்து பார்த்தால் இயற்கையின் வழியாக தேவனுடைய சத்தத்தை நீங்களும் நானும் கேட்க முடியும். ஹல்லேலூயா. கவனித்து பார்ப்பதின் வழியாக. பிரியமானவர்களே, கவனித்து பார்த்தால் மாத்திரம் போதுமா? அதை தியானித்து பார்க்க வேண்டும். நல்ல கவனமாக கவனிங்க. தியானித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு வீட்டில் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது, நேரம் கிடைக்கிற பொழுது, சங்கீதம் 104ஆம் சங்கீதம் இருக்கிறது அல்லவா? இந்த 104ஆம் சங்கீதத்தை நீங்க வீட்டில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய படைப்பை குறித்து அவ்வளவு அழகாய் சங்கீதக்காரன் தாவீது என்ன செய்கிறாருங்க, அந்த கடவுளுடைய படைப்பின் மகிமையை ரொம்ப அற்புதமாய் அழகாய் தெளிவாய் அங்கே பாடுவதை நாம் கவனித்து பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, வெறுமனே நம்முடைய கண்களால் மாத்திரம் பார்த்தால் போதாது, அதன் பின்னால் இருக்கும் தேவனுடைய மகிமையை நீங்கள் வாசித்து நீங்கள் தியானிக்கிற பொழுது தேவனுடைய சத்தத்தை அந்த படைப்பின் வழியாக நீங்களும் நானும் உணர முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் மார்ட்டின் லூதர் இருக்கிறார் இல்லையா? மார்ட்டின் லூதர் இந்த 104வது சங்கீதத்தை படித்து அவர் வாசித்த பிறகு அவர் இவ்விதமாக ஒரு வாக்கியத்தை அவர் சொல்லுகிறார். அந்த வாக்கியம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இயற்கை என்கிற புத்தகம் தேவனுக்கு செலுத்துகின்ற துதியை 104ஆம் சங்கீதத்திலே வாசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நீங்க சொல்றது எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? நான் ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லும் பொழுது என் காதல் எப்படி கேட்குது தெரியுமா? ஒருவேளை எனக்கு மட்டும்தான் அப்படி கேட்குதான்னு தெரியல, ஆளே இல்லையா அப்படின்னு கேட்குது. எப்படி கேட்குதுங்க பாருங்க. ஹல்லேலூயா. மார்ட்டின் லூதர் ரொம்ப அழகா சொல்றாருங்க. மார்ட்டின் லூதர் 104ஆம் சங்கீதத்தை சொல்லுகிற பொழுது, கடவுளுடைய படைப்பின் மகிமையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த 104ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள்.
தேவனுக்கு படைப்புகள் எல்லாம் எப்படியெல்லாம் துதியை செலுத்துகிறது என்று சொல்லி. நான் இன்னைக்கு துதி ஆராதனையை ஜஸ்ட் உங்களுக்கு புரிதலுக்காக நாங்கள் சாதாரணமாக நடத்திருக்கிறோம். அடுத்த தடவைலாம் வரும்பொழுது இப்படியெல்லாம் நீங்கள் அமைதியாக துதிக்கக்கூடாது, சரியா? ஒரு மாதம் சற்று உங்களெல்லாம் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை துதிக்கிற பொழுது உள்ளத்தின் ஆழத்தை திறந்து முழு இருதயத்தோடு கூட அவரை நாம் துதிக்க வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, படைப்புடைய கூக்குரல் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழகான தலைப்பு. நீங்க முதல் வாசியத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். படைப்புகள் இடத்துல கேளு. யோபு சொல்றாரு, என்ன சொல்றாருங்க? படைப்புகள் இடத்துல நீங்க போய் கேளுங்க. நற்செய்தி பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, காகங்களையும் அப்புறம் என்ன சொல்றாருங்க, பூக்களையும் கவனித்து பார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த வேத வசனத்தை கவனித்து பார்ப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? என்னோடு கூட சேர்ந்து இன்றைக்கு இந்த பகுதியை நீங்களும் நானும் தியானிப்பதற்காக நாம் ஆயத்தப்படுகின்றோம். பூமியுடைய கூக்குரல். இன்றைக்கு இந்த படைப்புடைய கூக்குரல் எப்படியெல்லாம் நம்மை பார்த்து கேள்விகளை எழுப்புகிறது. இன்னைக்கு அதைத்தான் உங்களோடு கூட நான் கற்றுக் கொடுக்க நான் விரும்புகிறேன். நல்ல கவனமாக கவனிங்க. வானம் மழையை பொழிகிறது, சூரியனும் சந்திரனும் விண்மீன்களும் ஒளியை தருகிறது, மரமும் செடியும் பலன் தருகிறது. இவை எல்லாமே தனக்காக செயல்படாமல் பிறருக்காகவே செயல்படுகிறது. இதுதாங்க இந்த படைப்புடைய மகத்துவம், இதுதான் இந்த படைப்புடைய மகிமை. மறுபடியும் சொல்லுகிறேன், இவை எல்லாமே கடவுளால் படைக்கப்பட்ட படைப்புகள் அனைத்துமே தனக்காக செயல்படாமல் அவை எல்லாமே பிறருக்காகவே செயல்படுகிறது. ஆனால் அவருடைய சாயலாலே படைக்கப்பட்ட நீங்களும் நான் தான். சொல்லுங்களேன், சொல்லுங்க. நம்ம அது பாருங்க, சேர்த்துக்கிறது நமக்காக நம்மளை சேர்த்துக்கிறது பாருங்க. நமக்காக இல்லையே, எனக்காக தானே, எனக்காக. நல்ல கவனமாக கவனித்து பாருங்கள் பிரியமானவர்களே. கடவுள் இந்த உலகத்திலே படைப்புகளை படைத்த பொழுது இவை எல்லாம் தனக்காக செயல்படாமல் பிறருக்காகவே செயல்படுகிறது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? படைப்புகளை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அப்படி ஆராய்ந்து பார்க்கிற பொழுது கடவுள் இந்த படைப்புகளுக்கு என்னென்ன கடமைகளையும் என்னென்ன பொறுப்புகளையும் அவர் கொடுத்தாரோ அந்த பொறுப்புகளை அப்படியே அவை இன்றைக்கும் செய்து கொண்டே இருக்கிறது. உண்மைதானே? நீங்களும் நானும் தாங்க என்ன பொறுப்பு கொடுத்தோமோ அந்த பொறுப்பை தவிர மற்ற எல்லாம் செய்வோம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, அத்தனை அதுக்கும் ஆமை. அன்புக்குரியவர்களே, இந்த படைப்புடைய கூக்குரலை குறித்து தியானிக்கிற வேளையிலே கடவுள் என்னென்ன கடமைகளையும் என்னென்ன பொறுப்புகளையும் அவர் கொடுத்தாரோ அந்த பொறுப்பை எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் அது தவறாமல் செய்து கொண்டே இருக்கிறது. போன வாரத்தில் சொன்னேன், யார் முதல்ல ஆலயத்துக்கு வரும் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்தீங்க. கிட்டத்தட்ட நான் பார்க்கும்போது ஆலய மணி அடிப்பதற்கு முன்பதாக நிறைய பேர் ஆலயத்தில் கூடியிருப்பதை பார்த்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். உங்களை வாழ்த்துகின்றேன், உங்களை பாராட்டுகின்றேன். ஹல்லேலூயா. வராதவங்களாம் அடுத்த வாரத்தில் சீக்கிரம் வந்துடுவேன் நான் நம்புகிறேன். கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நாம சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொன்னவங்களாம் அப்படியே ஆகட்டும்னா சொன்னவங்களாம் கண்டிப்பாக வந்துடணும். அன்புக்குரியவர்களே, நல்ல கவனமாக கவனிங்க. இந்த இடத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது சூரியன் என்றைக்காவது நான் ஒளி கொடுக்க மாட்டேன் என்று அது சொன்னதுண்டா? என்றைக்காவது சூரியன் நான் ஒளி கொடுக்க போவதில்லை என்று அது ஒருபோதும் சொன்னதில்லை. மரமோ செடியோ நாங்கள் முளைத்து நாங்கள் பலன் தரமாட்டோம் என்று அது ஒரு நாள் கூட அது மறுத்ததில்லை. ஆனால் நீங்களும் நானும் தான், அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் எப்படி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். இன்னைக்கு நான் 3 குறிப்புகள் உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். அதை நம்ம வாசித்து நம்ம தியானித்து இன்றைக்கு நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து பார்க்க தேவன் இந்த கால்வலை நம்மை அழைக்கிறார்.
வாசிக்கலாமா? யோபுடைய புஸ்தகத்திலே 36ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம்? யோபுடைய புஸ்தகத்திலே 36ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை யாராவது வாசிங்கள். அதனால் அவர் செய்ய நினைக்கிறதையும் மந்தாரம் எழுப்ப போகிறதையோ ஆடு மாடுகள் அறியப்படுத்தும். நல்ல கவனமாக கவனிங்க. ரொம்ப அழகான வார்த்தை. என்னைக்காவது இந்த வசனத்தை வாசித்து பார்த்துருக்கிறோமா? என்னைக்காவது இந்த வார்த்தைகளை தியானித்து பார்க்கிறோமா? இந்த படைப்பின் கூக்குரலை குறித்து தியானிக்கிற இந்த வேளையிலே கடவுள் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? 33ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். யோபு 36ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அதனால் அவர் செய்ய நினைக்கிறதை மந்தாரம் எழுப்ப போகிறதையோ ஆடு மாடுகள் அறியப்படுத்தும். நல்ல கவனமாக கவனிங்க. முதலாவதாக குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் செய்ய நினைக்கிறதை அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த படைப்புகள் எல்லாமே கடவுள் நினைக்கிறதை அறிந்து செயல்படுகிற படைப்புகள். முதல் குறிப்பு, அறிந்து செயல்படும் படைப்புகள். வேதவசனம் எவ்வளவு அழகா சொல்றது பாருங்களேன். கடவுள் என்ன செய்ய நினைக்கிறாரோ அவருடைய இருதயத்திலே அவர் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ அவர் நினைக்கிறவைகளை இந்த படைப்புகள் அறிந்து செயல்படுகிறது என்பது எவ்வளவு ஆச்சரியம் அல்லவா? படைப்பெல்லாம் பற்றி இப்படிலாம் நீங்கள் இப்போ செய்தி கேட்டிருக்கீங்களா? இல்லையா? என்னடா தலைப்பு இது, இது ஒரு தலைப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? இன்னைக்கு நீங்க விசாரித்து பாருங்க. இன்னைக்கு இந்த படைப்புகளை சற்று நீங்க ஆராய்ந்து பாருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்று சொன்னால் ஒரு விஷயத்தை அவர் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் இருதயத்திலே நினைக்கிறாரோ இந்த படைப்புகள் எல்லாம் அவற்றை செய்து முடிக்கும். அப்படின்னா இந்த படைப்புகளுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கின்ற அந்த அழகான உறவு எப்படி இருக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவருக்கும் இந்த படைப்புகளுக்கும் அந்த அழகான உறவு இருப்பதினாலே அவருடைய நினைவுகளை நன்றாய் அறிந்து இந்த படைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படின்னா இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேனே, அங்க என்ன சொல்றாரு? மந்தாரம் எழுப்ப போகிறதையும் ஆடு மாடுகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? மழை பெய்யும் என்பதை பல நாட்களுக்கு முன்பதாகவே, நல்ல கவனிங்க, இந்த பூமியிலே மழை பெய்ய போகிறது என்பதை பல நாட்களுக்கு முன்பதாகவே ஆடுகளும் மாடுகளும் தன்னுடைய கால்களை உயர்த்தி அது துள்ளுவதின் மூலமாக அது தெரியப்படுத்தும். தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு தெரியாதையா, இதில் வேற நாங்கள் போய் ஆடு மாடுகள் எல்லாம் போய் பார்த்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணணுமா? வேதவசனம் அழகை சொல்லுகிறது, ஆடு மாடுகள் அறியப்படுத்தும் என்று சொன்னால் இது எதை நமக்கு குறிக்கிறது? மழை பெய்யும் என்பதை பல நாட்களுக்கு முன்பதாகவே ஆடு மாடுகள் தன்னுடைய கால்களை உயர்த்தி துள்ளுவதன் மூலமாக அது தெரியப்படுத்தும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பூமி அதிர்ச்சி முன்பதாகவே பறவைகளும் விலங்குகளும் ஊர்வனவும் அறிந்து இங்கும் அங்கும் என்ன செய்யுங்க, பரபரப்பாய் இருப்பதின் வழியாக அவைகளை அது நமக்கு என்ன செய்யுங்க, அறிவிக்கும். இத்தனை பெரிய அறிவு இவைகளுக்குள்ளே இருப்பது எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு ஆச்சரியம் அல்லவா? ஒரு பறவை இருக்கு, அந்த பறவைக்கு பேரு அன்டில்னு ஒரு பறவை இருக்கு, தெரியும் இல்லையா? அந்த அன்டில் பறவையுடைய சிறப்பு என்ன? மழை குறித்த செய்தியை வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவதற்கு முன்பதாகவே அது நமக்கு என்ன செய்யுங்க, அது அறிவித்து விடும். அதுதான் அந்த பறவையினுடைய சிறப்பே. எவ்வளவு அழகு பாருங்களேன். கடவுளுடைய படைப்பு எவ்வளவு ஆச்சரியம் நிறைந்தது என்பதை கவனித்து பாருங்கள். ஆந்தை இருக்கு இல்லையா? ஆந்தை என்ன செய்யுமா, அந்த துயர நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது அந்த துயர நிகழ்வுகளுக்கு முன்பதாகவே அவைகளை என்ன செய்யும், அது அறிவித்து விடும், அது சொல்லிவிடும். இதுதான் இயற்கையினுடைய என்னதுங்க, அற்புதம், ஆச்சரியமானவைகள். இதைத்தான் யோபு சொல்றாரு, அவர் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ அவருடைய இருதயத்தினுடைய நினைவுகள் எல்லாம் அறிந்து அவைகள் ஒழுங்காக நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட நீங்களும் நானும்
அவருடைய இருதயத்தினுடைய நினைவுகளை அறிந்து செயல்படுகிறோமா? இதுதாங்க இந்த படைப்புடைய முதல் கேள்வி. இந்த படைப்புடைய கூக்குரல் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து நாங்கள் செயல்படுகிறோம். இன்னைக்கு அது நம்மளை பார்த்து கேட்குது. நாங்கள் அவருடைய இருதயத்துடைய நினைவுகளை அறிந்து நாங்கள் செயல்படுகிறோம். ஆனால் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட நீங்கள் அவருடைய இருதயத்துடைய நினைவுகளை அறிந்து செயல்படுகிறீர்களா? நீட் எக்ஸாம் வருது உங்கள் பிள்ளைகளுக்கு. 7 மணிக்கு அங்கே இருக்கணும். எத்தனை மணிக்கு இருக்கணும்? எத்தனை மணிக்கு இருப்பீங்க? எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க சொல்லுங்க. அப்போ ஆலயம் என்று சொன்னால் நிர்விசாரணமா? தேவனுடைய ஆலயம் என்பது நிர்விசாரணமோ? சாதாரண படைப்புகள் அவருடைய இருதயத்துடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிற பொழுது அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் அல்லவா? உங்களையும் என்னையும் தேவன் இந்த ஆலயத்திலே உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கான நோக்கம் உண்டு. புரியுதுங்களா? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் கவனித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரன் தாவீது ஒரு வார்த்தையை வாசிக்கிறாரு. சங்கீதம் 145 சங்கீதத்தில் 15வது வசனம் ரொம்ப அழகான வசனம். நீங்கள் இதெல்லாம் படித்து பாருங்க, தியானித்து பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். இதை சற்று கவனித்து பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 145 சங்கீதத்தில் 15வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எல்லா ஜீவன்களின் கண்களோ உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. தாவீது சொல்லுகிற வார்த்தை கவனியுங்க. எல்லா ஜீவனுடைய கண்களோ அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படின்னு என்ன தெரியுமா? அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு அழகான ஒரு தேவ பக்தன் அழகா இந்த வசனத்தை விதமாக சொல்றாரு. தேவனுடைய முகம் இந்த படைப்புகளுக்கு தெரிவதினாலே அவருடைய முகபாவனை இருக்கு பார்த்தீங்களா? முகபாவனை இருக்கு பார்த்தீங்களா? அந்த முகபாவனையை வைத்து அவர் என்ன செய்ய நினைக்கிறார் என்பதை புரிந்து இந்த படைப்புகள் எல்லாம் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுமாம். ஹல்லேலூயா. தேவனுடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய முகபாவனையை பார்த்து அந்த முகபாவனை வைத்து அவர் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய நினைக்கிறார் என்பதை பார்த்து இந்த படைப்புகள் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றும். நீங்க எப்படிங்க? இனிமே பிரசங்கம் இப்படிதான் இருக்கும். காதுள்ளவன், சத்தமா சொல்லுங்க, காதுள்ளவன் கேட்க கடவன். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள். யோபு சொன்ன புத்தகத்தின் அடிப்படையிலே பார்க்கிற பொழுது ஆகாயத்தை பறவைகளை கவனித்து பாருங்கள், படைப்புகளை கவனித்து பாருங்கள். அவை எல்லாமே கடவுள் நினைக்கிறதை அறிந்து செயல்படுகிற படைப்புகள். அப்ப இன்னைக்கு முதல் சொல்லுங்க பார்க்கலாம், முதல் குறிப்பிடுங்க, இதயத்தை அறிந்து, கடவுளுடைய இருதயத்தை அறிந்து செயல்படுகின்ற படைப்புகள். நீங்களும் நானும் கடவுளுடைய இருதயத்தை அறிந்து செயல்படுகின்ற படைப்பாய் மாற வேண்டும் என்று இந்த காலவெளியில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது நீதிமொழிகள் புஸ்தகத்திலே ஞானி சாலமோன் ரொம்ப அழகாக ஒரு வசனத்தை சொல்கிறாரு. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 8:29ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடி அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியுடைய அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலே. நல்ல கவனமாக கவனித்து பாருங்கள், ரொம்ப அழகா சொல்றார். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது இந்த படைப்புகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, வேதவசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, சமுத்திர ஜலம் தன்னுடைய கரையை விட்டு மீறாதபடிக்கு. அப்படின்னா ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா, கடவுள் நிலைப்படுத்தின எல்லைகளை மீறாத படைப்பு. என்னதுங்க? கடவுள் நிலைப்படுத்தின எல்லையை மீறாத படைப்பு. எவ்வளவு அழகா தன்னுடைய பொறுப்புகளை இந்த படைப்புகள் உணர்ந்து
தன்னுடைய எல்லையை விட்டு என்ன செய்கிறதுங்க? சொல்லுங்களேன். ஆச்சரியம் தானே? அது பேசுவதில்லை. நல்ல கவனிங்க, அது பேசுவதில்லை. ஆனால் கடவுள் என்ன சொன்னாரோ, எதை நினைத்தாரோ, எதை கட்டளையிட்டாரோ அந்த எல்லையை இதுவரை மீறாதபடிக்கு அது தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அது செயல்படுகிறது. வேதவசனம் அழகை சொல்லுகிறது. யோபுடைய புஸ்தகத்தில் 38ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். யோபுடைய புத்தகத்திலே 38ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாளையும் கதவுகளையும் போட்டு, வேதவசனம் அழகை சொல், தேவன் தாம் உண்டு பண்ணின ஒவ்வொரு சிருஷ்டிகளுக்கோ அனைத்திற்கோ அவர் ஒரு எல்லையை அவர் நியமித்திருக்கிறார். அவைகளின் படி அது தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து எல்லைகளை மீறாதபடிக்கு அது என்ன பண்ணுதுங்க? தன் கடமையை நிறைவேற்றுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நல்லா யோசித்து பாருங்களேன். இன்றைக்கு வரைக்கும் அந்த படைப்புகள் தன்னுடைய பாதைகளை விட்டு விலகாமல் உலகில் இருக்கிற ஊர்வன, பரப்பன, பூச்சியினம், விலங்குகள் எல்லாம் காட்டில் வாழ்வன, கூட்டில் வாழ்வன, குகைகளிலே வாழ்கின்றவை, பொந்துக்களிலே வாழ்கிறவை எல்லாமே எல்லைகளை மீறி ஒருவேளை நம்முடைய வசிப்பிடங்களுக்கு வந்து விட்டால் என்ன ஆகும்? சொல்லுங்க, என்ன ஆகும்? நீங்க சொல்றத பார்த்தா எல்லாம் மசாலா ஆகும்ன்றீங்க. பிரியமானவர்களே, சற்று யோசித்து பாருங்க. இவை எல்லாமே எல்லைகளை மீறி வசிப்பிடங்களுக்கு வந்துவிட்டால் என்ன ஆகும்? அனைத்து உயிரினங்களும் தங்கள் தங்கள் பாதையிலே தங்களுக்கென்று தேவன் கொடுத்த அந்த எல்லையை மீறாதபடிக்கு அது என்ன செய்கிறதுங்க? எவ்வளவு கவனமா தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுகிறது பார்த்தீங்களா? தேவஜனமே, நீங்களும் நானும் அப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். முதல் குறிப்பு சொன்னேன், சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கிற பொழுது கடவுள் நினைக்கிறதை, கடவுளுடைய இருதயத்தை அறிந்து செயல்படுகிற படைப்புகள். நீங்களும் நானும் கடவுளுடைய இருதயத்தை அறிந்து கடவுள் என்ன என் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார் என்பதை உணர்ந்து நீங்க நானும் என்ன செய்யணுங்க? நீங்க செயல்பட வேண்டும். இரண்டாவதாக, கடவுள் நிலைப்படுத்தின எல்லைகளை மீறாம அந்த படைப்புகள் எப்படி பொறுப்பை உணர்ந்து செயல்படுகிறதோ அதை போல நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? எல்லைகளை மீறாதபடிக்கு கடவுள் நமக்கு தந்திருக்கிற அந்த வரம்புக்குள்ளாக நம்முடைய ஓட்டத்தை நம்ம என்ன செய்யணுங்க? ஓடி முடிக்க வேண்டும். மூணாவது பார்க்கும்போது, ஆதியாகம புஸ்தகத்தில் பார்க்கும்போது, ஆண்டவர் மனிதனோடு கூட மாத்திரமல்ல, அவர் 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 இயற்கையோடு கூடவும் அவர் உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையை ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது, உங்களோடு பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ சந்துக்கள் முதல் இனி பூமியிலே உண்டாக போகிற சகல ஜீவ சந்துக்கள் பரியந்தமும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். இன்னைக்கு வரைக்கும் மூணாவது நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த உடன்படிக்கை, அந்த உறவுல இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறதுங்க? இந்த படைப்புகள் எல்லாம் அது நிலைத்திருக்கிறது. கடவுளோடு கூட உடன்படிக்கை உறவிலே நிலைத்திருக்கிற படைப்புகள். கடவுளுடைய உடன்படிக்கை இருக்கு பார்த்தீங்களா? அந்த உடன்படிக்கையில இன்னைக்கு வரைக்கும் அந்த கடவுளுடைய உடன்படிக்கையை மீறவே இல்லை. கடவுள் உங்களோடு கூட என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை? நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் சனமாக இருப்பீர்கள். இன்னைக்கு இருக்கிறீங்களா? இன்னைக்கு அவருடைய ஜனமாக இருக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அவருடைய ஜனங்களாக இருக்கிறீங்களா? ஆனால் வேத வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. 2 ராஜாக்குடைய புஸ்தகத்தை வாசிங்க. 2 ராஜாக்குடைய புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நம்ம வாசிக்க பார்க்கலாமா? 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் அவருடைய உடன்படிக்கையை அவர்கள் என்ன செய்தாங்க? மீறினார்கள். நல்ல கவனமாக கவனித்து பாருங்க பிரியமானவர்களே. மூன்றாவதாக பார்க்கிற பொழுது, இந்த படைப்புகள் எல்லாம் கடவுளோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறாமல் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும்
என்ன செய்கிறோம் நம்ம சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களும் நானும் என்ன செய்கிறாங்க? ரொம்ப எரேமியா புஸ்தகத்தில் ஒரு வசனத்துக்கு நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எரேமியாவுடைய புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அது எரேமியா தீர்க்கதரிசி ரொம்ப அழகாக சொல்லுவார். கடவுள் எவ்வளவு தூரம் நம்மை குறித்து அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை ரொம்ப அழகாக சொல்லுவார். 19ஆம் வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. பூமியே கேள். நல்லா கவனிங்க. படைப்பை பார்த்து கேட்கிறாரு. பூமியே கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்திற்கு செவிகொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை ஒரு சொல்ற பாருங்களேன். பூமியை பார்த்து கேட்கிறார். பூமியே கேள், நான் உன் கூட செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை இன்னைக்கு வரைக்கும் நீங்க மீறாம இருக்கிறீங்க. ஆனா என் ஜனங்கள் என்னுடைய என்ன செய்கிறாங்க? என்னோடு கூட செய்த உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள். இன்னைக்கு ஆண்டவர் படைப்புகள் வழியாக நம்மோடு கூட அவர் பேசுகிறார். படைப்புகள் வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட ஈடுபடுகிறார். இன்றைக்கு இந்த காலவெளியிலே படைப்புடைய கூக்குரலை குறித்து சிந்திக்கிற தேவஜனமே, இன்றைக்கு இந்த படைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? முதலாவது சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளுடைய இருதயத்தை அறிந்து செயல்படுகிற படைப்புகள். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது கடவுள் நிலைப்படுத்தின எல்லையை மீறாத படைப்புகள். மூன்றாவதாக கடவுளோடு கூட உடன்படிக்கை உறவிலே நிலைத்திருக்கிற ஒரு படைப்பு. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட படைப்புகளாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த காலை ஆராதனையிலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நிறைவாக சொல்லி முடிப்போமா? 3 குறிப்புகளை சொல்லுவோம், பார்க்கலாமே. முதலாவதாக கடவுளுடைய இருதயத்தை அறிந்து செயல்படுகிற படைப்பு. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது கடவுள் நிலைப்படுத்தின எல்லையை மீறாத படைப்பு. மூன்றாவதாக கடவுளோடு உடன்படிக்கை உறவிலே நிலைத்திருக்கிற ஒரு அழகான ஒரு படைப்புகள். இப்படிப்பட்ட படைப்புகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த படைப்புகளைப் போல நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நீங்களும் நானும் இந்த காலவெளியிலே இந்த வார்த்தைகளை கேட்ட நீங்கள் நம்மை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து அப்படிப்பட்ட படைப்புகளாய் நாங்களும் மாறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுது தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பணிகளையும் பயணங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நிறைவான நன்மைகளும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் இன்னும் சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக தேவன் தாமே இந்த திருவசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். யாவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு பிறந்தார். போந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோருக்கு உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிர்த்தோரை மரித்தோரையும் நியாயம் வருவார். விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்தபையும் பரிசுத்த ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையர் அமர்வோம். திருச்சபை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். பிரியமானவர்களே, வருகின்ற 16/6/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி அளவில் பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகையானது வழக்கம் போல நடைபெறும் என்பதையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். 19/6/2026 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும் என்பதையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜூன் மாதம் 27ஆம் தேதி பசுமலை ஆண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் உள்ள சிற்றாலயத்தில் வைத்து திருமணத்திற்கு முன்பதாக ஆலோசனை ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் நடைபெறும். ஆகவே திருமணத்திற்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய ஆலய ஆராதனை முடிந்த பிறகு அனைத்து ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். ஆகவே அனைவரும் அதில் நீங்கள் உற்சாகமாக நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வாரம் 7/6/2026 காணிக்கை விவரம். பை காணிக்கை 17,200, ஸ்தோத்திர காணிக்கை 5,150, தசமபாகம் 9,500, நற்கருணை 710, ஏலம் 150, கல்வி திருப்பணி சிறப்பு காணிக்கை 23,200, ஆக மொத்தம் 55,910 ரூபாய் காணிக்கை படைத்த அத்தனை குடும்பங்களையும் கர்த்தர் அதிகமாகவே ஆசீர்வதிப்பாராக.
இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருநாளையும் காணுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை பிறந்த நாளை காண்கிறவர்கள்: ஜூன் 14ஆம் தேதி திருமதி ஜே சங்கீதா அவர்கள், மாஸ்டர் பிரைட்சன் பால் அவர்கள், திருமதி டால்ஃபின் லாவண்யா அவர்கள், திரு சிம்சன் அவர்கள், திருமதி எப்சிபா மார்கரெட் அவர்கள், மாஸ்டர் மெர்லின் ஃப்ரெட்ரிக் அவர்கள், டாக்டர் டைட்டஸ் லலித் ஆனந்தி அவர்கள், திரு சிம்சன் ஜெயந்த் அவர்கள். ஜூன் 15ஆம் தேதி திருமதி மெர்சி அவர்கள், செல்வன் ரோசன் திமத்தியுக்கு நாளன் அவர்கள், திரு பிரின்ஸ் டேனியல் அவர்கள், திருமதி பிரமிளா அவர்கள், திரு டேவிட் அவர்கள், திருமதி பியூலா தேவி நாயகி அவர்கள், திருமதி பி தங்கம் அவர்கள், திரு ஏ தங்கராஜ் அவர்கள், திருமதி ஏ கேத்ரின் மேரி அவர்கள், திருமதி ராஜா மணியம்மாள் அவர்கள், திரு தனராஜ் அவர்கள். ஜூன் 16ஆம் தேதி திருமதி ஷீபா மேரி அவர்கள், திரு டாரிக் அவர்கள், திருமதி ஜோதி ரத்ன கலாவதி அவர்கள். ஜூன் 17ஆம் தேதி திருமதி ராஜம் பேட்டன் அவர்கள், திருமதி ஆர் சகாயராணி அவர்கள், திரு ஜே.பி. நவராஜ் பீட்டர் அவர்கள், திரு மில்டன் ராஜதுரி அவர்கள், திருமதி வசந்தா அவர்கள், திருமதி உஷா நந்தினி அவர்கள். ஜூன் 18ஆம் தேதி திருமதி தமிழ் செல்வி அவர்கள், செல்வி சாண்ட்ரா ஜெசிகா அவர்கள், திருமதி எஸ் ரோசி அவர்கள், திரு ஆர் சகாயராஜ் அவர்கள், திருமதி டெய்சி வில்சன் அவர்கள். ஜூன் 19ஆம் தேதி திருமதி ரோஸ்லின் செல்வகுமாரி அவர்கள், திரு ஆர் ராஜாமணி அவர்கள், திரு ஏ ரூபன் பிரதீப் அவர்கள், செல்வி பி சுனிதா பிரிஸ்லின் அவர்கள், செல்வி தீப்தி வினோலா அவர்கள், செல்வி அபிகையில் சாரோன் அவர்கள். ஜூன் 20ஆம் தேதி திருமதி ஏ சௌமணி அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை காணுகிறார்கள். பிறந்தநாள் காணுகிற பிள்ளைகளை திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த வாரத்திலே தங்களுடைய திருமணத்தை காணுகிறவர்கள்: ஜூன் 14ஆம் தேதி திரு ஹேசன் ஜெயசுதாஸ் ராஜ்குமார் அவர்கள், திருமதி மீராபாய் ஹேன்சன் அவர்கள். ஜூன் 17ஆம் தேதி திரு டி தேவராஜ், திருமதி டி வேளாங்கண்ணி அவர்கள், திரு ஜே இமானுவேல், திருமதி மர்சி கரோலின் அவர்கள், திரு டி ஜோசப் பிரசாந்த் மானுவேல், திருமதி மர்சி பிரசிலா தங்கம் அவர்கள் தங்களுடைய திருமணத்தை காணுகிறார்கள். அருமையான பிள்ளைகளை பாடல் வழியாக பாடி வாழ்த்தி அவர்களை ஆசீர்வதிப்போம். நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். பிறந்த நாட்களையும் திருமண நாளையும் காணுகிற பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவருடைய நிறைவான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. இன்னும் அநேக பிறந்த நாளையும் திருமண நாளையும் கண்டு உமக்கு நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்யும். பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். பிரியமானவர்களே, இப்பொழுது உன்னத மலரிலே வேதாகமம் வினா எழுதினவர்களுக்குரிய பரிசுகளை நாம் பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது நம்முடைய சபையினுடைய பொருளாளர் அவர்கள் பெயர்களை வாசிக்கிற பொழுது முன்பதாக வந்து அந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே கமிட்டியின் சார்பாக நம்ம திருச்சபையார் அனைவருக்கும் சோத்திரத்துடன் கூட வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இம்மாத உன்னத மலர் வெளியிட உதவியவர்கள் நமது திருமண்டல மாமன்ற உறுப்பினர் ஜஸ்டர் பால் மற்றும் வாலிபர் தங்கள் அனைவருக்கும் கமிட்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த மாதம் வேத வினா போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேத வினா போட்டியில் சரியான விடையை எழுதியவர்கள் கலந்து கொண்ட நபர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். அதிலும் சிறப்பாக பரிசு பெற்ற நபர்களையும் வாழ்த்துகிறோம். இந்த பரிசு பெற்றவர்களுக்கு நமது குருவானவர் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். முதல் பரிசு
செபஸ்டி ஜபராஜ் அவர்கள், ரெபேக்கால் ஜான், திருமதி குளோரி சுகிர்தா, திருமதி சம்பு ஜெயச்சந்திரன், திருமதி மெர்சி தாமஸ், திருமதி சுகாசினி கனகராஜ், திருமதி கலைச்செல்வி அவர்களை முன்பாக வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். இரண்டாம் பரிசு பெறுபவர்களுக்கு பரிசினை வழங்க நமது குருவானர் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். திருமதி ரூத் ஜாஸ்வா பிரின்ஸ், திருமதி கிரேஸ் கமலம், திருமதி அமலா ஐசக், திருமதி பெலிசியா தவரானி. மூன்றாம் பரிசு பெறுபவர்கள் திருமதி ஆக்னஸ் மேரி அஜித் அவர்கள், திரு ராஜேஷ் கண்ணா, திருமதி ஷீலா சிவபுனி, சிஸ்டர் ரூபி ஜெயந்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வேதவனா போட்டிற்கு பரிசுகள் வழங்கிய நம்ம சபை குருவானவர் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுளுடைய இருதயத்தை அறிந்து செயல்படுகின்றவை. படைப்புகள் தங்களுடைய எல்லைகளை மீறாதபடிக்கு அது தம்முடைய பொறுப்பை உணர்ந்து அது செயல்படுகிறது. கடவுளுடைய படைப்பு அவரோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி அது நிலைத்திருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் நிலைத்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து அந்த படைப்புகளைப் போல நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அறைகோவல் விடுகிறார். அந்த அழைப்பை உணர்ந்து ஆண்டவரை கருத்திலே அர்ப்பணிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்திக் கொண்டோம். இப்பொழுதும் உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளே, உமது ஊழியக்காரன் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து வந்த ஆண்டவர், இனி வருகிற காலங்களிலும் இந்த ஆலயத்தில் அவர்கள் ஏறெடுக்கிற அத்தனை ஜெபங்களுக்கும் உம்முடைய கண்கள் காணும்படியாக, உம்முடைய செவிகளை ஆண்டவரை திறந்துள்ளபடியாக நிகழ்ச்சி வைக்கிறோம். அப்பா, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெரியவர்களை ஆசீர்வதிங்க, வயதான பெற்றோர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற பணிகள், வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கொடு இருக்கட்டும். அப்பா, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று வாக்களித்த தேவன், எங்களுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த உலகத்துடைய எல்லா தீமைகளுக்கும், வன்கண்களுக்கும், நாசமோசங்களுக்கும் கர்த்தர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுடைய திருச்சபையிலே இருக்கிற நிர்வாக குழுவுக்காக நன்றி அப்பா. திருச்சபையுடைய ஊழிய குழுக்களுக்காக நன்றி அப்பா. ஐக்கிய சங்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பங்களுக்காக நன்றி செலுத்திக் கொண்டோம். எங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, கிராம திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நன்மையானவைகளை நீ தந்து போகும்போது வரும்பொழுதும் உம்முடைய சமூகம் கூட இருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மறுவிரட்சக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு வேந்து செய்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் நம்மையும் நமக்கு அருமையானவர்கள் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானுடைய வழிநிறுத்துதலும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம்மன் இவரோடு கூட இன்றும் என்னும் சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக.
யாவரும் எளிமை நின்று நிறைவு பாடலாக மங்களக்கவி ஒன்று எல்லா நன்மைக்கும் காரணம் என்கிற பாடலை நிறைவு பாடலாக யாவரும் எளிமை நின்று பாடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு கூட சென்று வாருங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உங்களுடைய பணிகளையும் பயணங்களையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.